முதலாம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு இந்த வருகை தந்துள்ள பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய தலைமைகள் சார்பில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் தலைவருடைய இந்த குரு பூஜைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கிளைகளிலும் இன்று தலைவருடைய குரு பூஜை சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. இந்த நேரத்தில் தலைமை கழகத்தில் இன்று காலை மௌன ஊர்வலத்துக்கு தமிழகத்தினுடைய போலீஸ் அதிகாரியிடம் நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம். இந்த மாதம் டிசம்பர் 5ஆம் தேதி அந்த மனுவாது கழகத்தினுடைய துணை செயலாளர் பார்சாதி அவர்கள் போலீஸ் அதிகாரிடம் கொடுத்தார். கிட்டத்தட்ட 20 நாள் கழிச்சு நேற்று மாலை 5 மணிக்கு மேல வந்து பேரணிக்கு மறுக்கப்படுகிறது என்று அந்த செய்தி எங்களுக்கு சொன்னாங்க. எங்களுக்கு நாங்க கேட்டோம், இந்த நேரத்தில் நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா, நீங்க முன்னாடியே கொடுத்திருந்தாக்கா நீதித்துறையை கண்டிப்பாக சென்று அதை பெற்று போனாங்க. அதுக்கு பிறகு இந்த காலையில வந்து எங்களுக்கு மறுக்கப்பட்டது. நாங்களும் போலீஸருடைய ஏற்றுக்கொண்டு அந்த ஊர்வலத்தை நாங்கள் நடத்தவில்லை. அங்கிருந்து நாங்கள் நடந்து வந்துள்ளோம். எங்களுடன் வருகை தந்த அனைத்து தொண்டர்களுக்கும் இது தெரிகிறது. பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கும் தெரியும் நடந்தது. முதலமைச்சருக்கு வைக்கல, நாங்க போலீஸ் தான் இதுக்கு வந்து போலீஸுக்கு தான் பர்மிஷன் வாங்கணும். அவங்க சொன்னது வந்து இக்னோர்ல தான் செய்யணும்னு கேட்டாங்க. அதாவது நேற்று மாலை சொல்றாங்க எங்களுக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன், நாங்க எந்த கட்சிக்கும் நாங்க வந்து எதிர்ப்பு காட்டல. நாங்க இதே திமுக அதிமுக மறைந்த தலைவர்கள் அண்ணாவுக்கும் சரி, எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி, கலைஞர் அவர்களுக்கும் சரி, ஜெயலலிதா அவர்களுக்கும் சரி, 2 கட்சிகளும் வந்து மௌன ஊர்வலம் வந்து அங்க போறாங்க. நாங்க இது வரைக்கும் நாங்க எந்த அப்ஜெக்ஷன் சொன்னது கிடையாது. நான் ஒன்னே கேட்டேன், அங்க தரீங்க ஏன் இங்க தர மாட்டேன்றீங்க? இதே என்னுடைய கேள்வி. அவங்களுக்கு தரும்போது திமுக அதிமுகவுக்கு அந்த பேரணியை வந்து கொடுக்கும் போது தேமுதிக ஏன் மறுக்கப்படுகிறது?